யார் நல்லது மக்களுக்கு வந்து எது நல்லது பண்ண நம்ம இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னொன்று நம்ம குழந்தைகளுக்கோசரம் அவங்களை யோசிச்சு அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு நீங்கள் வாக்களிங்க. சார், இப்போ வாக்காளர் ஆதரவு உங்களுக்கு எப்படி இருக்குது சார்? இல்லை, மக்கள் மத்தியில் போகும்போது வரவேற்பு வந்து நல்லா இருக்குது. வெற்றி வாய்ப்பு என்பது நம்ம வெற்றி வாய்ப்பு தான் இருக்கிறதா தெரியுது. மக்கள் வரவேற்பு முக்கியமாக இந்த தொகுதியில் என்ன பிரச்சனை இருக்குது? இப்போ இத்தனை இந்த தொகுதி தனியார் இப்போ இதுவும் 4வது முறை தனியார் சந்திக்குது சட்டமன்ற தேர்தல். இதே தொகுதி முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லாம் பஞ்சாயத்தாக தான் இருக்குது. ஒரே இடத்துல பேரூராட்சி நகராட்சி ஒரே பகுதி கூட இல்லை. இன்னொன்று இந்த தொகுதிக்குள்ளே மருத்துவமனை ஒரே மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்ட மருத்துவமனையே கிடையாது. எல்லாமே போனால் கிருஷ்ணகிரி போனோம், ஒசூர் போனோம், தருமபுரி போனோம், இப்படி தான் இருக்குது. இன்னொன்று உழவர் சந்தை விவசாயம் ஃபுல்லாக நடக்கக்கூடியது நம்ம தொகுதியில் தான். உழவர் சந்தை முக்கியமாக வேணும். விவசாயிகளுக்கு முக்கியமே உழவர் சந்தை தான். ஆமாம், இதுக்கு வந்து ஒரு உழவர் சந்தை இத்தனை வருஷமாக 15 வருஷமாக இங்கே சந்திச்சுட்டு வந்திருக்கு. இப்போ 16 வருஷமாக சந்திக்க போகுது. இதேமே இந்த விவசாயிகளுக்கு ஒரு தேவையான அடிப்படை வசதி கூட செஞ்சு தரல. ஆனால் வேட்பாளர் சொல்கிறாரு, ஏடிஎம்கே வேட்பாளர் நிறைய செஞ்சிருக்குங்க, எனக்கு தான் ஒரு ஓட்டு இருக்கு. இல்லைங்க, அவர் சொல்றதால பார்த்தீங்கன்னா நம்ம பஞ்சாயத்து நிர்வாகமே செஞ்சிடும். அவர் செஞ்சிருக்கக்கூடிய சாதனை என்னன்னா இந்த நீர்த்தேக்க தொட்டி, இந்த மாதிரி இந்த பேவர் பிளாக்கு, இந்த மாதிரி போறதான். இது வந்து நம்ம பஞ்சாயத்து செஞ்சிடும். ஒரு பஞ்சாயத்து தலைவராக செஞ்சிருவாரு. இதுதான் மக்களுக்கு அவர் செஞ்சிருக்காரு. அதை தவிர்த்து நம்ம மக்களுக்கு எதை செஞ்சிருக்காரு? அவரே இப்போ அவர் ஆட்சியில் இருந்து அவங்க ஏடிஎம்கே ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ இந்த தொகுதி நம்ம ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போயிருக்கோம் இல்லையா? 3 மாநிலம் நம்ம இந்த தொகுதி சந்திக்குது. ஆந்திராவுக்கு இருக்கு, இந்த கர்நாடகா, 3 எல்லைகளை சந்திக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எதுவுமே இன்னுமே வளர்ச்சி அடையலை. இந்த தொகுதி வளர்ச்சிக்காக நம்ம இறங்கி போராடிட்டு இருக்கோம். இப்போ உங்களுக்கு சான்ஸ் கொடுத்தா எதுனா சொல்றேன், உங்களது ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது இல்லையா? அது இல்லை, நாங்கள் முதல்ல வந்தவொடனே என்ன ஆகும்னா மக்களுக்கு உண்டான அடிப்படை தேவை தூய குடிநீர் வந்து அது முதல்ல அது மழைநீர் சேகரித்தா நமக்கு அது அடிப்படை தேவை வந்துடும். அது பூர்த்தி செய்வோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நகராட்சி பேரூராட்சியாக நம்ம கொண்டு வரதுக்கு முயற்சி செய்வோம். 3 இடத்த பார்த்திங்கன்னா ஒன்று வேப்பனப்பள்ளி, சூளகிரி, ராயக்கோட்டை மெயின் முக்கிய பகுதியாக பேரூராட்சியாக நாங்கள் கொண்டு வருவோம். அடுத்து உழவர் சந்தை மெயினாக விவசாயிகள் வந்து உழவர் சந்தை கொண்டு வருவோம். அடுத்து தான் நம்ம அனைத்து மருத்துவமனையும் அரசு மருத்துவம் தரம் உயர்த்தப்படும். இது நமக்கு முக்கிய கோரிக்கை இருக்குது. ஓகே, நீங்கள்ட்ட ஒரு யூத்துக்கு ஏதாவது மெசேஜ் கொடுங்க. யூத்துக்கு இல்லை, இளைஞர்கள்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இப்போ போதை மீதெல்லாம் போயிட்டு இருக்காங்க. அதை தவிர்த்து நாங்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் மக்களுக்கு எது நல்லதுன்னு தெரிஞ்சு அதில் வந்து அவங்க பயணிக்கிட்டோம். இப்போ வந்திருக்காங்க. இப்போ டிவிக்கு வந்து விஜய் வந்திருக்காங்க. அவருடைய கொள்கை கோட்பாடு என்னன்னு தெரியாமல் வந்திருக்காங்க. அதில் வந்து பிள்ளைங்க அதெல்லாம் சின்ன குழந்தைங்களும் பெரியவங்களும் அதெல்லாம் இருக்காங்க. அதில் என்ன இருக்குன்னு அவங்களுக்கே தெரியல. அவங்களுக்கு மனநிலைமை என்னன்னு தெரியாமல் அதில் இருக்காங்க. இது என்ன அரசியல்னா என்ன, மக்களுடைய பிரச்சனையில வந்து தெரிஞ்சுக்கின்னு இதில் என்னவோ அவங்க அதில் பயணிக்கிட்டோம். அதுதான் இளைஞர்களோட இது. நம்ம வந்து இன்னைக்கு வந்துட்டோம், என்னடா இப்போ நம்ம தலைவரை கட்சி ஆரம்பிச்சுட்டாலே இதில் நம்ம போகலான்னு இருக்கக்கூடாது. மக்களோட புரிதல் என்ன இருக்குது, நம்மளோட கொள்கை கோட்பாடு, நம்ம தத்துவங்கள் என்ன இருக்குது, அதெல்லாம் எது நல்லதோ எது கரெக்டாக இருக்கோ அதில் வந்து பயணிக்கிட்டவங்க. வெற்றிக்கு எது பலம்? எங்கள் வெற்றிக்கு எங்கள் அண்ணா சொல்கிறதான். ஏன்னா அண்ணா சொல்கிற கோட்பாடு நாங்கள் ஏற்று போயிட்டுருக்கோம். அண்ணா சொன்னது அண்ணா வந்து யாருக்கும் இலவசமாக எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. நாங்கள் வந்து மக்களுக்கு வந்து தூய குடிநீர், தூய தரமான கல்வி, அனைவருக்கும் வேலை, அரசு வேலை, இதுதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இது அண்ணா சொல்கிற வாக்கெல்லாம் நாங்கள் நல்லா இதாக இருக்கோம். அண்ணனை நம்பி நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். உங்கள் கட்சி அறிக்கை என்ன சார்? அறிக்கை அதாங்க, தரமான தூய குடிநீர், அனைவருக்கும் அரசு வேலை, உள்ளூர் இளைஞருக்கு உள்ளூரிலே தற்சார்பு பொருளாதாரம். அதாவது விவசாயத்துக்கு கொண்டு ஒரு தொழிற்சாலை உருவாக்கி அந்த ஒரு இளைஞர்களுக்கு அங்கேயே நாங்கள் வேலை கொடுக்குறோம். அனைவருக்கும் அங்கே கல்வி. இல்லை, வாக்காளர் என்னன்னா நீங்கள் நல்லவங்களை சிந்திச்சு வாக்களிங்க. ஏமாற்றி இலவச தரவங்கக்கிட்ட நீங்கள் வந்து வாக்களிக்காதீங்க. இலவசத்தை நம்பி போகாதீங்க. மக்கள் வந்து நீங்கள் யார் நல்லவங்கன்னு பாருங்களோ அவங்களுக்கு வந்து வாக்களிங்க. நாங்கள் வந்து எல்லாம் இதை தரோம் அதை தரன்றவங்களும் நம்பாதீங்க. சிந்திச்சு வாக்களிங்க. யார் நல்லது மக்களுக்கு வந்து எது நல்லது பண்ண நம்ம இளைய தலைமுறைகளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இன்னொன்று நம்ம குழந்தைகளுக்கோசரம் அவங்களை யோசிச்சு அவங்களோட எதிர்காலத்தை யோசிச்சு நீங்கள் வாக்களிங்க.
ஏன் நம்ம ரா நாகராஜ் நாம் தமிழர் கட்சியிலும் வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்.